மன்ற உறுப்பினர் திரு TKS இளங்கோவன் ஐயா அவர்கள் தற்போது வாழ்த்துரை வழங்கவிருக்கிறார்கள். திரு TVKS இளங்கோவன் ஐயா அவர்கள் தம்பதியர் இருவருக்கும் சிறப்பு செய்கிறார்கள். உங்கள் பலத்த கைத்தட்டலுடன். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தி தொடர்பு தலைவராக இருக்கின்ற எங்கள் பேரன்பு அண்ணன் TKS என்றாலுமே அத்துணை அற்புதமான ஒரு மனிதர், பழகுவதற்கு மிக சிறந்த நண்பர், வயது வித்தியாசம் இல்லாமல் பழகக்கூடியவர், இலக்கியத்திற்கென்று மிகப்பெரிய ஒரு இடத்தை தந்திருப்பவர். என்னெல்லாம் அவர் தம்பியாக அவர் கூட பழகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா பாருங்களேன், அத்தனை தூரம் சிறப்பு. அவர் குடும்பத்தோடு பழகுவதற்கான ஒரு வாய்ப்பும் எனக்கு கிட்டியிருக்கிறது. பல வருடங்களாக அவரோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கிறேன். அதே போன்று அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் சொன்ன மாத்திரத்தில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் இந்த இடத்தில் சொல்லி நான் அவரை பேச அழைப்பது சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். நமது தமிழக முதல்வர் அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது எங்கள் நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய இணைச் செயலாளர் குருமூர்த்தி பாலகிருஷ்ணன் அவர்கள் கடந்த 7 வருடமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அமெரிக்காவில். அப்பொழுது அண்ணன்கிட்ட ஒரே ஒரு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணன் அந்த மாதிரி அவர் போய் பார்க்கணுன்றாருண்ணே, நம்மளுடைய பற்றாளர் அப்படின்னு சொன்னோடனே உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணார். அவரும் உடனே ஃப்ளைட் போட்டு நம்ம முதல்வரை போய் பார்த்துட்டு வந்தார். அந்த அளவுக்கு சொன்னால் உடனே செயல் வடிவம் கொடுத்து செயல் வீரராக இருக்கின்ற நமது அன்பு அண்ணன் TKS அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு பேச அழைக்கின்றேன், உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு. கவிஞர், எழுத்தாளர், திரைப்பட பாடலாசிரியர் திருமதி உமா சுப்பிரமணியம் அவர்களின் இணையர் திரு சுப்பிரமணியம் ஆகியோரின் மணிவிழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற முன்னாள் அரசவை கவிஞர், சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஐயா முத்துலிங்கம் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற திரைப்பட இயக்குனர் எங்கள் குடும்பத்தின் மூத்த அண்ணன் SP முத்துராமன் அவர்களே, ஏன் மூத்த அண்ணன் என்று சொல்கிறேன் என்றால் அவருடைய தந்தையார் எங்களுடைய தந்தையார் தலைவர் கலைஞருக்கெல்லாம் அண்ணன், அவரை அண்ணன் என்று அழைப்பார்கள். எனவே எனக்கு அவர் பெரியப்பா முறையிலே என்னுடைய மூத்த அண்ணன், எங்கள் குடும்பத்தின் மூத்த அண்ணனாக விளங்குகிறார். வரவேற்புரையாற்றி இருக்கின்ற பேராசிரியர் உலகநாதன் அவர்களே, இங்கே மணிவிழா மலரை வெளியிட்டு சிறப்புரை நிகழ்த்தியுள்ள மேனாள் கூடுதல் காவல்துறை இயக்குனர் திருமதி வனிதா IPS அவர்களே, நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரைக்க இருக்கின்ற வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவன தலைவர் சகோதரர் இளைய கட்டபொம்மன் அவர்களே, முனைவர் முயி குல்ஷாத் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திருமதி மேலாள் நகராட்சி இணை இயக்குனர் திருமதி பிரேமா அவர்களே, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையார் அறக்கட்டளையின் தலைவர் திரு மெய் ரூஸ்வெல்ட் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற மாம்பலம் சந்திரசேகர் அவர்களே, ஆவடி குமார் அவர்களே, அரங்கமல்லிகா பேராசிரியர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்களே, கவிஞர் நர்மதா அவர்களே, மற்றும் சில பெயர்கள் விடுபட்டு போயிருந்தால் என்னை மன்னித்து கொள்ள வேண்டுகிறேன். இங்கே வந்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்திருக்கின்ற பெரிய நல்ல உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உமா சுப்பிரமணியம் ஒரு சிறந்த கவிஞராக விளங்குவதற்கு அவருடைய கணவர் சுப்பிரமணியம் அவர்கள் பல வகையிலும் உதவி செய்திருக்கிறார். உமா சுப்பிரமணியம் அவர்களுடைய கவிதை நூல்களில் ஒரு சில நூல்களை நானே வெளியிட்டிருக்கிறேன். வெளியீட்டு விழாவில் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வெளியிட்டிருக்கிறேன். சிறந்த கவிஞர், பெண்ணுரிமை போராளி. அவருடைய கவிதைகளிலே பெண்ணுரிமை போராட்டம், பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய அளவிலே இருக்கும். எனக்கு என்ன ஒரு எண்ணம் என்றால்,
இந்த உலகத்திலேயே பெண்களுக்கு மரியாதை கொடுத்த ஒரு இடம் எது என்றால் தமிழ் பண்பாடு, தமிழர்கள் தான். ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். உலகத்திலே ஒரு 7 மொழிகளை செம்மொழி என்று சொல்வார்கள். கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, ஹீப்ரு மொழி, அரபு மொழி, வடமொழி, சீன மொழி, தமிழ் மொழி. இவையெல்லாம் உலகத்திலே 2000 ஆண்டு காலமாக நடைமுறையிலே பழக்கத்திலே இருக்கிற மொழிகள். இவற்றை செம்மொழி என்று சொல்வார்கள். இந்த 7 மொழிகளில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பல இலக்கியங்கள் இருந்தன. ஆனால் இந்த 7 மொழிகளில் தமிழ் மொழியில் மட்டும்தான் ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் பாடல்கள் எழுதி அந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. வேறு எந்த மொழியிலும் பெண்பார் புலவர்கள் இல்லை என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆண் பெண் சமத்துவம் இங்கே இருந்தது. பெண்களின் அறிவை மதித்த சமுதாயமாக தமிழ் சமுதாயம் இங்கே இருந்தது என்பதற்கான எடுத்துக்காட்டாக அதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு ஏதேதோ உள்ளே புகுந்து எப்படியோ நாமெல்லாம் நம்மை மாற்றிக்கொண்டு பெண்ணுரிமைக்கு போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பது ஒரு வேதனையான ஒன்று. ஏனென்றால் பெண்ணுரிமை என்பது தமிழர்களுக்கு இயல்பாக அமைந்த ஒன்று. ஒரு ஔவையார் 2 மன்னர்களுக்கிடையே போய் பேசி ஒரு போரையே நிறுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு பெண்பார் புலவர் இருந்தால் அது தமிழ் சமுதாயத்திலே தான். ஒரு கண்ணகி தன்னுடைய கணவனின் உயிரை பறித்து அந்த மன்னன் தவறு செய்து விட்டான் என்று அவனுடைய அரங்கத்திலே போய் பேசி அந்த மன்னன் தன் தவறை உணர்ந்து கீழே விழுந்து இறந்தான் என்றால் அத்தகைய ஆற்றல் மிகுந்த பெண் வாழ்ந்த சமுதாயம் தமிழ் சமுதாயம். தமிழர்களுக்கு எந்த காலத்திலும் ஆண் பெண் வேறுபாடு கிடையாது, அனைவரும் சமம். ஆனால் இன்றைக்கு சம உரிமை வேண்டும், பெண்ணுரிமை வேண்டும் என்று போராடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எல்லா விஷயத்திலும் ஒரு சமத்துவமான சமுதாயம் தமிழ் சமுதாயம். நிறைய நான் பேசுவேன். இங்கே உள்ள மன்னர்கள் யார், எந்த சாதி, சேர மன்னரோ, சோழ மன்னரோ, பாண்டிய மன்னரோ, யார் வீரனோ, யார் நிர்வாக திறமை உள்ளவனோ அவன் மன்னனாகி இருக்கிறானே தவிர இந்த சாதியை பற்றி இந்த வகுப்பிலே பிறந்தவன் தான் மன்னனாக வேண்டும் என்கிற நிலை இங்கே கிடையாது. ஆனால் வடக்கே இருந்தது. மராட்டியத்திலேயோ, மகத பேரரசிலேயோ, குப்த பேரரசிலேயோ, மௌரிய பேரரசிலேயோ ஒருவர் மன்னராக வேண்டும் என்றால் அவர் பிறப்பால் சத்திரியராக இருக்க வேண்டும். இங்கே தமிழகத்திலே சேர சோழ பாண்டியர்கள் யார் மன்னராக வேண்டும் என்றாலும் அவர் வீரமிக்கவராகவும் நாட்டை ஆளும் நிர்வாக திறமை மிக்கவர்களாகவும் இருந்தால் போதும். இது நம்முடைய சிறப்பு. இந்த சிறப்பையெல்லாம் இழந்துவிட்டு இந்த சிறப்புக்காக மீண்டும் போராடக்கூடிய நிலையிலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய இயக்கங்கள் இந்த போராட்டத்தில் வெற்றி கண்டிருக்கிறது என்பதுதான் நமக்குள்ள பெருமையை தவிர, இங்கே உள்ள பெண்களை எல்லாம் பார்க்கிறேன். நிர்வாகத்திலே திறமை மிக்கவர்களாக, கல்வி வழங்குவதிலே திறமை மிக்கவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றால், ஒரு காலத்திலே ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அனைவரின் அறிவையும் ஆணோ பெண்ணோ அறிவாளிகள் மதிக்கப்பட்டார்கள் என்ற நிலையிலிருந்து மாறி இன்றைக்கு இதையெல்லாம் போராடி பெற்ற உரிமைகள் தான். இந்த உரிமைகளெல்லாம் இன்றைக்கு போராடி பெற்றிருக்கிறோம். ஏன்னா உள்ளாட்சி நிர்வாகத்திலே, கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு கொடுத்துத்தான் பெண்களை முன்னேற்ற வேண்டும் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறோம் என்றால் நாம் நம்முடைய பழைய நிலையை இழந்திருக்கிறோம். அதை மீட்டெடுக்கும் போராட்டத்திலே கவிஞர் உமா சுப்பிரமணியம் அவர்களுடைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த கவிதைகள் உருவாவதற்கு பக்க துணையாக இருந்தவர் திரு சுப்பிரமணியம் என்ற வகையிலே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு இணக்கமான வாழ்க்கையை வாழக்கூடிய தம்பதிகளாக இன்று இந்த 60வது ஆண்டிலே சுப்பிரமணியமும் அவருடைய துணைவியாரும் இருக்கிறார்கள். 100 ஆண்டு காலம் இப்படியே வாழுங்கள். அந்த நேரத்தில் வந்து வாழ்த்துவதற்கு நான் இருந்தேன் என்றால் கட்டாயமாக வந்து வாழ்த்துவேன் என்று சொல்லி எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். திரு சாக்குவார் தங்கம் ஐயா அவர்கள் 2000 படங்களுக்கு மேலே அவர் வந்து ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்திருக்கிறாங்க. 10 தங்கப்பதக்கங்களை பெற்றிருக்கிறார்.
இப்போ வந்து அவருக்கு வயசு சொல்லக்கூடாது சொன்னார். அவருக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அவர் வந்து இப்போ ஹீரோவாக நடிக்கவிருக்கிறாரு. கலைமாமணி விருது பெற்றவர். அப்புறம் வந்து நம்ம விஜயகாந்த் எல்லாருக்கும் வந்து அவர் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்திருக்கிறாரு. ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள். ஓகே. ஏன்னா அது வந்து ஒரு வெற்றி பாதை. நல்லா இருக்குன்னு சொல்லுது. மேடையில் உட்காந்துருக்க அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றிகள், இந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். திருமதி உமா சுப்பிரமணியம் அவங்களுக்கு வந்து இன்று வந்து 60வது கல்யாண நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ 30 வயசு மாதிரி தான் இருக்காங்க எல்லோரும். 60தாங்க? பரவாயில்ல, வாழ்த்துக்கள். ஓ, அவருக்கு தான் 60ஆ? சரி சரி. அவர் இன்னும் சின்ன பையனாக இருக்கார். சார் சுப்பிரமணியம் சார், சின்ன பையனாக இருக்கீங்க, வாங்க உட்காருங்க. அவங்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாமா 2 பேருக்கும்? ஏன்னா இப்படி ஒரு கணவன் மனைவி பார்க்குறதே ரொம்ப அரிது இன்றைக்கி இந்த காலகட்டத்தில். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்க, இன்றைக்கி இப்படி இருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலே கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இப்படியே என்றும் 200 வயசு வரைக்கும் இருக்கணும். எல்லாம் 100 நாங்கள், நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நான் 200 வயசு வரைக்கும் இருப்பேன். ஆனால் நீங்களும் 200 வயசு வரைக்கும் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா உடம்பு வந்து ஆதாரமாக வந்து 120 வயசு எல்லோரும் வாழ்க்கை. ஆனால் இப்போவே 140 வயசில் நிறையா லேடிஸ் இருக்காங்க, நிறையா சித்தர்கள் 300 வயசு வரலாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது நான் 200 வயசுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து காயகல்பமாக மாற்றி ஒரு வேளை 400 வருஷமாக இருக்கலாம், 600 வருஷமாக இருக்கலாம், சொல்ல முடியாது. சாகாவரமாக பெறலாம். நம்ம மூச்சை எவ்வளோ தூரம் உள்ளே கொண்டு போய் நிறுத்தி எங்கே கொண்டு போய் சுவாசம் பண்ணுறப்போ அப்படி பண்ணுனாக்கா சாவே கிடையாது. அதுதான் உண்மையான விஷயம். சித்தர்கள் வந்து அதை தான் தெளிவாக சொல்கிறாங்க. அது வந்து அதை பற்றி பேசணும்னா ரொம்ப நேரம் பேசணும். இப்போ இவங்கள பற்றி பேசணும். மேடையில் மிகப்பெரிய ஆளுமைகள் ஐயா எஸ்பி முத்துராமன் அவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து இன்றைக்கி உலகத்துக்கே ஒரு ஆக்ஷன் படத்தை கொடுத்தவர் அப்படின்னா அவரை தான் சொல்லணும். அவருக்கு கரங்கூப்பி சிறந்தாழ்த்த நன்றிகள் நான் வணக்கம் சொல்கிறேன். அவரோட நான் வேலை செஞ்சுருக்கேன். அவர் நீடூடி இன்னும் 200 வருஷம் இருக்கணும். அவர் இருப்பார். ஏன்னா அவரோட ஒழுக்கம் அப்படி. திரை உலகத்தில் வந்து ஒழுக்கங்கிறது ரொம்ப கம்மின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒழுக்கத்துக்கு அவர் ஒரு பேர் போனவர். அதே மாதிரி நம்பியார் சாமி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். நான் டீ கூட சாப்பிட்டதில்லை, அது நானும் ஒருத்தன். அதே மாதிரி ஐயா எம்பி அவர்கள், அவர் வந்து ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. பெண்ணியம் பற்றி ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. அதே ஒரே ஒரு விஷயம், பெண் இல்லாமல் ஆண் இல்லை. பெண்ணு தான் உலகத்தின் முதல் கடவுள். உலகத்திலே முதல் தெய்வம் யாருன்னா பெண் தான். அது மனிதனாக இருக்கலாம், மற்ற மிருக இதாக இருக்கலாம். பெண் இல்லாமல் யாருமே கிடையாதுங்க. ஒரு குழந்தை பக்கம்னா 64 எலும்பு உடஞ்சா என்ன வலியோ அந்த வலியை தாங்குகிற ஒரே பெண் தெய்வம் அந்த பெண் தான். அந்த பெண்ணு தான் உலகத்திலே நம்பர் 1. எனக்கு வந்து என் மனைவி தவிர எல்லாருமே எனக்கு அம்மா தான், அக்கா தான், தங்கச்சி தான், என் பொண்ணு தான். அப்படி தான் நான் நினைப்பேன். ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் 200 வயசு வாழ முடியும். எல்லாம் 50 வயசுல 80 வயசுல ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவான். ஸோ அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாங்கிறக்க மிகப்பெரிய ஆளுமை வனிதா ஐபிஎஸ் அவர்கள். உண்மையிலே வந்து அவங்க நேர்மையின் மறுபக்கம். அந்த நேர்மையை பார்க்கும்போது எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு கை தட்டலாமா? இன்றைக்கி எனக்கு நிறைய பேர் பார்க்க முடியல. அந்த நேர்மை கூட உட்கார்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கடவுள் வந்து எப்போவுமே சொல்லுவார், நல்லவங்க கூட தான் நல்லவன் சேரணும் அப்படின்ட்டு. அதனால தான் அந்த மேடையில் இருக்க அத்தனை நல்லவங்க கூட நான் சேர்ந்துருக்கேன்னு நினைக்கிறேன். உட்காந்துருக்கேன். எனக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு. நான் 9:30 மணிக்கெலாம் வந்துட்டேன். பக்கத்தில் போயிட்டேன். அவங்க எழுதுனது என்ன பண்ணாங்க, சாந்தியில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு தான் பார்த்தேன். பக்கத்து வீடு பார்க்கல. அங்கே போய் உள்ளே போனால் என்னை உட்கார வச்சுட்டாங்க. வாங்க வாங்க உட்கார வச்சுட்டாங்க. அங்கே ஒரு 1 ஹவர். அது லேட் ஆகிடுச்சிங்க, கோச்சிக்காதீங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சரியாக படிக்கலை. அதே மாதிரி கட்டபொம்மன் அவர்கள் வந்து உண்மையிலே அவர் கூட நம்ம பேசுகிறதுலாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நம்ம சுதந்திரத்துக்காக அவங்க பரம்பரையில்னா கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி அவர் நேர்மைக்காக கஷ்டப்பட்டுருக்காரு. உண்மையிலே வாழ்த்துக்கள் சார். அப்புறம் குல்ஷாப் அவர்கள், மற்ற மேடையில் இருக்க எனக்கு பெரியவங்களும், எனக்கு நிறையா பேர் தெரியாமல் இருக்கும். அதில் வந்திருக்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா 2 நிமிஷம் தான் சொன்னாங்க, இன்னும் பின்னாடி நிற்கிறாங்க போட்டுருக்கேன். 2 நிமிஷம் ஆகிடுச்சா? உண்மையாவா? இது பார்த்துருக்காருங்க. சரி, அப்போ நான் முடிச்சுக்கிறேங்க சார். 2 நிமிஷம் முடிச்சுக்கிறேன். இருங்க. ஓகே. இது வேறு பயமாக இருக்கும், தூக்கி போட்டுருவாங்களோன்ட்டு. அது முடியாது, நான் ஃபைட் மாஸ்டரு. ஏன்னா நான் வந்து சார் சிலம்பத்தில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, இந்தியா ஃபஸ்ட்டு, வேர்ல்டு ஃபஸ்ட்டு, கராட்டேவில் 7th பிளாக் பெல்ட்டு, வர்மக்கலை, இது மாதிரி பல கலைகளை 6 வயசுலேருந்து கற்றுக்கிட்டேன். 1 வயசு 2 வயசில் 6 வயசுலேருந்து எனக்கு 73 வயசு வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 73 வயசு கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி கிக்கு இப்படி அடித்தேன். இப்போ அம்மாட்ட கேட்டேன், வனிதா அம்மாட்ட காமிச்சேன். நான் கிக்கை பார்த்தோன்னு சொன்னேன், என்ன இப்படி கிக்கு அடிக்கிறீங்களாங்க? ஆமாம், ஏன்னா உலகத்தில் நல்லவனாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, வல்லவனாகவும் இருக்கணும். வல்லவனாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, நல்லவனாக எல்லாருக்கும் வேணும். இப்போ நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன், எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். அதனால தான் சொன்னேன், இதில் மேடையில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே 200 வயசும் வாழணும். அதுக்கான உணவு நல்ல மென்று சாப்பிடுங்க.
யோகாசனம் பண்ணுங்கள், நேர்மையாக இருங்க, ஒழுக்கமாக இருங்க. அது மட்டும் இருந்தாலே வாழ்க்கையில் எல்லாரும் வெற்றி கொடி நாட்டுவோம்னு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்னும் நிறையா விழாவுக்கு இது மாதிரி வரணும். அவங்க வந்து 100 வயசு சொன்னாங்க. அவங்க 200 வயசு வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒற்றுமை இருக்குல்ல, அந்த 200 வயசு வரைக்கும் இருக்கணும். தமிழும் நம்மளும் போல் இந்தியா, உலகத்திலே இந்தியாவில் பிறகு தான் பெரிய மதிப்பு மிகுந்த பிறப்பு. அதில் தமிழனாக பிறக்கிறவன் மட்டும்தான் தெய்வ சக்தி நிகரானவன். இன்னைக்கு அத்தனை சித்தர்களும் புத்தர்களும் புனிதர்களும் மகான்களும் பிறந்த ஒரே நாடு நம்ம நாடு தமிழ்நாடு. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த். ரகுவர் தங்கம் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன். நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நேரமும் மிக விரைவாக கடந்து கொண்டிருக்கிறது. மேடையை அலங்கரிக்கும் சான்றோர் பெருமக்களே, அவைதனிலே வீற்றிருக்கும் ஆன்றோர் பெருமக்களே, குறிப்பாக மணிவிழா காணும் இணையர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். பொதுவாக மணிவிழா என்பது குடும்ப விழா, குடும்பத்தாரோடு கொண்டாடி மகிழ்வார்கள். ஆனால் அந்த குடும்ப விழாவை ஒரு இலக்கிய விழாவாக நடத்தி சுற்றமும் நட்பும் சேர்ந்திருக்க ஒரு விழாவாக எடுத்து மகிழ்கின்ற பேர் உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களாக இவர்கள் இருவரும் இருக்கின்றார்கள். அதுதான் அவர்களுடைய தனிப்பெரும் சிறப்பு. என்னுடைய வாழ்த்துரையும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது, 46வது பக்கம். நான் ஏன் சொல்கின்றேன் என்றால், அதில் சொல்லியுள்ள ஒவ்வொரு வரியும் உண்மையான வரியாகும். எதனையுமே நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, அதற்கான அவசியமும் இல்லை. மேடம்ஜியோட நமக்கு பல வருஷ இலக்கிய தொடர்பு உண்டு.
அவங்க மேடைக்கு வந்தாங்கன்னா எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக ஆற்றொழுக்கு நடையிலே கவிதையை வாசித்து விட்டு செல்வார்கள். அவர்கள் சென்ற பிறகுதான் அந்த கவிதையின் வீரியமும் வீச்சும் நம் செவிகளிலே எதிரொலித்து கொண்டே இருக்கும். உண்மையிலேயே பாரதி கண்ட புதுமை பெண், ஆர்ப்பாட்டமில்லாத அமைதியான அற்புதமான மனிதர். அம்மா பற்றி சொல்லிட்டு இருக்கோம்ல, பொதுவாக ஒரு ஆடவனின் வெற்றிக்கு பெண் பின்னால் இருக்கா என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இங்கே ஒரு புதுமொழியை கொடுத்திருக்கின்றார் நம்ம ஐயா அவர்கள். இவங்களோட வெற்றிக்கு காரணம் அவர் தான். எந்த இலக்கிய விழாவாக இருந்தாலும் 10 மணிக்கு அவங்க வரணுன்னா கரெக்டாக 9:45 வண்டியில் இறக்கிடுவார். அவர் பாடி கார்டு மாதிரி முன்னாடி உட்காந்துருப்பார். பேசி முடித்தோடனே அழைச்சிட்டு போவார். அவரால் தான் இந்த அம்மா பெறுகின்ற வெற்றிகள் அனைத்திற்கும் காரணம். பாருங்க, புகழுரைக்கு கேட்கிறது, அது புகழுரையெல்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கருமமே கண்ணாயினாராக இருக்கார். பாருங்க, ஐயா வாங்க, உங்களை பற்றியான பேசிகிட்டு இருக்கோம். இந்த மனிதர் தான் அம்மாவுக்கு பின்னாடி இருந்து அம்மா ப்ரொஜெக்ட் பண்ணுறது இந்த மனிதர் தான். இப்படி இவர்கள் சிறப்பாக இருக்கின்றார்கள். அந்த 60க்கு அப்புறம் இந்த 80வது விழா 100வது விழாலாம் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் எல்லாத்தையும் கொண்டாடுங்க. இங்கே இருக்கிற பெருமக்கள் நாங்கள் அனைவரும் வந்திருந்து அவசியம் வாழ்த்துவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்ட அமைகின்றேன். வணக்கம்.